ஹே guys, வெல்கம் டு our tiny world miniature family. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோ தாங்க. என்னன்னு பார்த்தா நண்டு கிரேவி, அதுவும் என்னோட ஓன் ஸ்டைலில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் மண் சட்டி எடுத்துக்கிறேன். அலுமினிய சட்டி, சில்வர் சட்டி இதில் செய்கிறதோட மண் சட்டியில் செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சீக்கிரமும் குக் ஆகிடும். இதை செய்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன பட்டை, ஒரே ஒரு கிராம்பு ரெண்டும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. சைடில் வெங்காயம் அண்ட் தக்காளி ரெண்டுமே மிக்சியில் போட்டு தனித்தனியாக அடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும், அப்போ தான் ஃபைன் பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கெட்டியமாக இருக்கும். இதை ஆஸ் யூஷுவல் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி போட்டு வதக்கணுன்னா இப்படி அதே மாதிரியே போட்டு அந்த நேரத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த வெங்காயம் கார வாசம்லாம் போனதும் எண்ணெய் பிரியும், அந்த மாதிரி வர்றப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஆணம் வைக்கணுன்னாலும் சரி, இல்லை பிரியாணியே செய்யணும் அப்படின்னாலும் சரி, வெங்காயம் வதக்கும்போது, இஞ்சி பூண்டு போடும்போது, தக்காளி போடும்போது, மசாலா போடும்போது அப்படின்னு இந்த ஸ்டேஜ் இதுவரையும் இருக்கிற ஸ்டேஜ் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு எப்பவும் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு. இஞ்சி பூண்டு கார வாசம் எல்லாம் போனதும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இதை தண்ணி ஊற்றாமல் அரைச்சி சேர்த்துருக்கேன். தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா மசாலா சேர்க்கலாம். இந்த நேரம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்போ சீக்கிரமாகவே வெங்காயம் தக்காளி வாசம் எல்லாம் போயிடும். ஸோ சீக்கிரம் வெந்துடும். இந்த நேரம் ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை ப்ளஸ் அரை கைப்பிடி கொத்தமல்லி ரெண்டும் போட்டு வதக்கிக்கலாம். இந்த நேரத்தில் போட்டோம் அப்படின்னா வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து அதுவும் வேகும்போது நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். எங்கள் கிச்சன் நல்லா டார்க்கான இடம், நேச்சுரல் சன்லைட் கிடைக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. அதனாட்டி தான் லைட் எல்லாம் போடவும் இந்த ஆவி பறக்கிறதெல்லாம் ஈஸியாக கேட்ச் ஆகுது வீடியோவில். இன்ஷால்லா ஃப்யூச்சர் வீடியோஸில் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் ஒன்று ஒன்றும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போடலாம். மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு எனக்கு ஒரு சில்லியான ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் இந்த ஸ்டேஜில். என்ன அப்படின்னா மஞ்சத்தூள் போட்டுட்டு என்ன சமைச்சாலும் சரி, மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லா வெங்காயம் தக்காளியை கிண்டி விட்டு அதை மஞ்சளாக மாறும்ல, அந்த ஸ்டேஜை பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கணும், சின்ன ஸ்பூனால். பாப்பாவுக்கு காரம் அதிகமாக கொடுக்க முடியாது அப்படிங்கிறதால தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்க்கணும். தனி கொத்தமல்லி தூள் இருக்குல்ல, அது வேறு எதுவும் கலக்காமல் இருக்கிறது. அது அதே ஸ்பூனால் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ நண்டு தான் செய்ய போகிறோம். ஸோ மசாலா அந்த அளவுக்கு தேவைப்படாது. ஸோ அதனாடி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் போட்டு செஞ்சுக்கிட்டுருக்கோம். இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை, வெறும் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் அவ்வளோதான் மசாலான்னு போட்டதே. நல்ல மசாலா வாடெல்லாம் நீங்கினதுக்கப்புறமா நண்டு டேரெக்டாக சேர்த்துக்கலாம். நண்டு சேர்த்துட்டு மோர் சேர்த்துக்கலாம். தயிர் இல்லைன்னா மோர் இல்லைன்னா எலுமிச்சம்பழம், உங்கள் தேவைக்கேற்ப உங்கள் வசதிக்கேற்ப எது கையில் இருக்கோ அது போட்டுக்கோங்க. இது லைட்டாக புளிப்பு சுவைக்காக மட்டும்தான். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் எண்ணெய் பத்தாமல் போன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனாட்டின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். மசாலாலாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நண்டு சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ நண்டு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் போட்டு ஊற வச்சு கழுவி வைக்கும்போது அந்த நண்டோட ஸ்மெல்லெல்லாம் ரொம்பவே கண்ட்ரோல் ஆகும். ஸோ ரொம்ப ஸ்மெல் இருக்காது. இந்த மாதிரி நண்டு எல்லாம் பொறுமையாக ஆட் பண்ணிக்கணும். மசாலா கொஞ்சமாக இருக்குது அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. நம்ம மோர் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக விட தான் போகிறோம். ஸோ நண்டுலேருந்தும் தண்ணி இறங்கும் அப்படிங்கிறதால கவலைப்பட தேவையில்லை.
வீட்டிலே கடைஞ்ச மோர் இது. ஸோ அந்தளவுக்கு புளிப்பெல்லாம் இருக்காது, புதுசாக கடைஞ்ச மோர் தான். ஸோ புளிப்பு அதிகம் இல்லை அப்படிங்கிறதால ஒரு 3 ஸ்பூன் கிட்ட மோர் சேர்த்துக்கிட்டேன். மோர் சேர்த்துக்கிட்டு நல்லா நண்டு வந்து பொறுமையாக கலந்து விட்டுறலாம். பொதுவாக சீ ஃபுட் அப்படின்னாலே நிறைய சத்து இருக்குது. வெறும் கறி இந்த மாதிரி சாப்பிட்றத விட சீ ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிட்டால் மீன், நண்டு, இறால், திருக்க மீன் இந்த மாதிரி கடல்லேருந்து வர்ற ஃபுட்டு எது சாப்பிட்டாலுமே வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. எஸ்பெஷலி வந்து அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கவங்கெல்லாம் சீ ஃபுட் கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்லாவே ரிசல்ட் இருக்கும். ப்ளஸ் வந்து கோழி, ஆடு, மாடு இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது அதில் இருக்கிற கொழுப்பு லெவலை கம்பேர் பண்ண போனால் சீ ஃபுட்லலாம் அந்த அளவுக்கு கொழுப்பே கிடையாது. எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். அந்த மாதிரி நிறைய சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதை சாப்பிட்டோன்னா. இதே கோழி, ஆடு இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது அச்சச்சோ நிறைய சாப்பிட்டோமே, வயிற்று வலிக்குமோ, இல்லை ஆட்டுக்கறி நிறைய சாப்பிட்டோமே, கொழுப்பு ஏறிடுமா, மயக்கம் வருமா, இந்த மாதிரிலாம் யோசனை வரும். ஒருத்தவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகும், இல்லை லோ ஆகி மயக்கம் வந்துடும். இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கும். சீ ஃபுட்டுங்கிறப்ப அதை பற்றி எதையுமே யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு அலர்ஜி இருக்கா பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கும் சாப்பிட்லாம். அலர்ஜி இருந்தால் தேவையான ஃபுட்டு எல்லாம் வந்து ஒதுக்கிட்டு எல்லா ஃபுட்டும் சாப்பிட்டுக்கலாம். மசாலா நண்டில் நல்லா கலந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து சின்ன டம்ளரால் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து டேஸ்ட் வந்து சரி பார்த்துக்கணும். இப்போவே புளிப்பு, உப்பு, காரம் எதுவும் பத்தலை அப்படின்னா தண்ணியிலே போட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ மேனேஜ் ஆயிரும் இப்போவே பண்ணோன்னா. சட்டி சுற்றிலையும் வந்து தொடச்சி விட்டுப்போம். அப்போ தான் வந்து அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மசாலாலாம் சைடில் கரிஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்கு கையில் கிண்ணியில் தண்ணி வச்சுக்கிட்டு அதை தொட்டு தொட்டு தொடச்சி விட்டுக்கிட்டோன்னா நமக்கு சூடும் தெரியாது, கிளியர் ஆயிரும். வேலையெல்லாம் முடிஞ்சதும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா கடகடன்னு கொதித்து சுண்டிரும். டேஸ்ட் அந்த அளவுக்கு வந்து நண்டில் ஏறாது. அதுக்காக தான் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கிண்டணும். மூடி வச்சு 10 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப இந்த மாதிரி தான் மைல்டு கிரேவியாக கிடச்சிருக்கு. இதே ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆன மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் செமையாக இருக்கும் காம்போ. இன்றைக்கி எனக்கு ஆனமாக நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல. நான் இன்றைக்கி வந்து பெரட்டின மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய், பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நண்டு கிரேவிக்கு வந்து டேஸ்ட்டே தருமே. ஸோ வந்து இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேஸ்ட்டை ஊற்றி நண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அகெயின் லிட்டு திரும்ப ஒரு 5 to 8 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிரேவி ரெடியாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து நம்ம டேஸ்ட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணிடலாம். சமையல் வேலையெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போதே வந்து கிச்சன்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். அப்போ தான் வந்து லாஸ்ட்டாக ஒரு பெரிய வேலையாக தெரியாது. க்ளீன் பண்ணணுமே, பாத்திரம் கடைக்கி, அடுப்படி சுத்தம் பண்ணணுமே அப்படின்னு இருக்காது. ஸோ நான் வந்து கிரேவி கொதிச்சிட்டு இருக்கப்பவே வந்து அடுப்பு, சைடு, கிச்சன் டாப்பு எல்லாத்தையும் வந்து தொடச்சிக்கிட்டே இருந்துட்டேன். ஸோ அது ஒரு வேலையாக தெரியாமல் ஃப்ரீயாக முடிஞ்சிருச்சு. இது மாதிரி பாத்திரம் கழுவும் போதே நம்ம டாப்பும் சேர்த்து கழுவிட்டோம் அப்படின்னா உப்பு கரை, தண்ணி கரை சேர்றதுக்கெலாம் வாய்ப்பு இருக்காது. ஸோ ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பாப்பாவோட தண்ணி டப்பா, பால் டப்பா எல்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனாட்டி சுடு தண்ணி வச்சு அதில் எல்லாத்தையும் போட்டு சோக் பண்ண வச்சுட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து வாஷ் பண்ணிட்டோன்னா சரியாக இருக்கும். வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் காலி ஆகிடுச்சு. ஸோ ரீஸ்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி எல்லாம் பகல்லே சுரண்டி வச்சுட்டோம். சுரண்டி வச்சதும் வந்து இந்த மாதிரி பீஸாக அரிஞ்சு வச்சுக்குவோம். எல்லா இஞ்சியும் பீஸாக அரிஞ்சதுக்கப்புறம் வந்து இஞ்சியும் பூண்டும் சமமான அளவில் இருக்கிற மாதிரி தான் போட்டு அரைப்போம். ஒன்று அதிகமாக போனாலும் நம்ம வந்து குக் பண்ணும்போது வந்து அடிப்பிடிக்கும், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ வந்து இஞ்சி பூண்டு சுரண்டி வைக்கும்போதே பார்த்து எடுக்கணும். அழுகி போனது, இல்லை காஞ்சி போனது, ஓட்டை விழுந்த இஞ்சி இந்த மாதிரிலாம் வந்து போடக்கூடாது.
ஸோ எல்லாம் கட் பண்ணி முடிஞ்சதும் அளவு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். இஞ்சி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அரைச்சாச்சு. இஞ்சி அதிகமாக போட்டோம் அப்படின்னா நம்ம குக் பண்ணும்போது வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா அடிப்பிடிக்கிறதுக்கெலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இஞ்சி அதிகமாக போட்டால் கறியெலாம் சீக்கிரம் வேகும், கறியோட கவுல் எதுவும் தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. கட் பண்ணிவிட்டு அப்போவே சரசரன்னு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது வந்து 1 மந்த் வரையும் கூட கெடாமல் இருக்கும். மேக்ஸிமம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சோம் அப்படின்னா லைஃப் கிடைக்கும். அரோமாக்காக இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி, கருவேப்பிலை 2மே போடலாம், நண்டு பொறுத்த அளவுக்கு. அப்படி வேணும் அப்படின்னா கொத்தமல்லி, புதினா போடலாம். ஸோ வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா 3 சேர்த்து போட்டால் வேறு மாதிரி டேஸ்ட் ஆயிரும். ஆனும் ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டு, செம்ம வாசம். இன்றைக்கி என்ன ஃபுட்டு லஞ்சு அப்படின்னு பார்த்தா உருளைக்கிழங்கு ப்ளஸ் வந்து ரசம், சாப்பாடு, நண்டு கிரேவி தான். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் ஃபுல்லாக செக் அவுட் பண்ணுங்கள். நிறையா ரிவ்யூஸ் அண்ட் ஃபுட் வ்ளாக்ஸ்லாம் போட்டிருப்போம். என் ஸ்டைல் ரெசிபி பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.